ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 9/3/2025 முதல் 15/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்க்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமாக உச்ச நிலையில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஆட்சி நிலையும் பெறுகிறார். அப்போ ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது அற்புதமான ஒரு நிலை. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் இல்லாமல் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதிலேயே கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது கண்டிப்பாக விளங்கப் போகிறது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல இயலாது. ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக எப்பேற்பட்டாவது நீங்கள் வேலையை தேடிப்பீங்க. இல்லை ஒரு வாசல் முன்னால் ஒரு வாசல் திறந்து வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன் வரைக்கும், கேமராமேன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டர், யாராக இருந்த போதிலும் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க. வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்னொரு சீரியலோ ஒரு படமோ மறுபடியும் கமிட் ஆகும். ஸோ பிஸி ஷெட்யூல் ஆகிடுவீங்க. இந்த சுக்கிரன் என்னங்க வருஷம் 12 மாதமாக உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறுகிறார் இல்லைங்க. ஆட்சி உச்சம் பெறும்பொழுது உங்கள் காட்டில் மழை பெய்யும். அதுதான் இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வருகிறார். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கலைத்துறை, சினிமாத்துறை, நாடகத்துறையில் நடிகர் நடிகைகள், எழுத்தாளர்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எழுத்து பூர்வமாக எதை சாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக சாதிப்பீங்க. மியூசிக் டைரக்டர், பின்னணி பாடகர்கள், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு செழிப்பான ஒரு வாரம். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு குரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கினை பெறப்போகிறது. பொருளாதார மேன்மை குடும்பத்தில் அமையப் போகிறது. குடும்ப மேன்மை இருக்கப் போகிறது. கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க, ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஜோசியம் சொல்கிறவங்க, அதாவது ஜோதிட நண்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், வாக்கினை தொழிலாக கொண்டு, அதாவது வாக்கு தான் மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு
ஒரு பிரதானமான ஒரு வாரம். இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமை பளிச்சிடும். இப்போ ஜோசியராக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, ரேட்டிங் கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, நீங்கள் மற்றவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலை. 7 செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு, நண்பர்களால் ஆதாயம் உண்டு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடந்த போதிலும் இந்த 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் தர்ம சங்கடங்கள் வரும், சண்டை சச்சரவு வரும். நண்பர்கள்கிட்டையும் சரி, கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகள்கிட்டையும் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி கூட பிரச்சனை வரும். விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு சாதுரியமாக நடந்து கொண்டால் சாதனை புரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இது இருப்பதால் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான நேரம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போல அற்புதமான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவதால் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக அற்புதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய சூரிய பகவான், அதாவது 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் சனியோடு இணைஞ்சு இருக்கிறதால சில பாதகங்கள் பூர்வீகத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வருமா அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை காட்டுகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் வாங்க வியாபாரம் செய்பவர்கள், அதாவது ப்ரொடக்ஷன் அதை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் சாதனங்களை பயன்படுத்துபவர்கள், விற்பனையாளர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சிருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நகைக்கடை, துணிக்கடை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமாக இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் யோகமான ஒரு சூழல் கண்டிப்பாக நிலவுகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை உள்ளவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். நல்ல பெயர் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு சந்தர்ப்பம் கைகூடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இருந்த போதிலும் தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க சலுகைகள் நிறைய கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை கூட வராது. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதார சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். செலவு இருக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட போகிறது. அது சுப செலவாக தான் இருக்கும். காலிமனை, வீடு கட்டுறது, வீடு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, உங்கள் அபிலாஷை நிறைவேறும்னு சொன்னோம். அதே நேரத்தில் கேதுவை குரு பார்ப்பதால்
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள் உறவினர்கள் யார்கிட்டையும் சரி, ஃபோனில் கூட சரி, கொஞ்சம் பார்த்து பேசணும். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க. முகத்தை திருப்பிப்பாங்க. நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது. அதனால் வரக்கூடிய லாபங்கள் செலவினங்களை ஏற்படுத்தும். அது மருத்துவ செலவுக்கு ஆச்சுன்னா அது அசுப செலவு. மற்றபடி வீடு கட்ட, வீடு வாங்க, பிளாட் வாங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண, இதெல்லாம் அற்புதமான சுப செலவுகளுக்குள் அடங்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், அவருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருப்பார், அவருக்கு கேமராமேன் தனியாக இண்டிவிஜுவலாக படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது உயரும். உங்களுடைய வேலை, உங்களுடைய திறமையை மதிப்பீடு செய்து வாய்ப்புகளை தருவார்கள். நீங்கள் படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இதுபோல் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி அற்புதமான நேரங்க. நினச்சதை சாதிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.